புரட்டாசி சனிக்கிழமை 3வது வாரம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பிளான் பண்ணி வச்சுருந்த சமையல் ஒன்று, ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சது வேறையாக இருந்தது. ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு சமைக்க வர்றதுக்கே மணி 11:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் என்ன வேகமாக செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சமையல்லாம் மாற்றிக்கிட்டேன். சமையல் முடிச்சதுக்கப்புறமா சாமி படங்களுக்கு பூ போடுறதுக்காக செடியில் பூ பறிக்கலான்னு போயிருந்தேன். ஆனால் வீட்லேயே இந்த மஞ்சள் பூ நிறைய பூத்திருந்தது. அதனால் இன்றைக்கி எல்லா சாமி படங்களுக்கும் அதையே போட்டுடலான்னு சொல்லி அதெல்லாம் பறிச்சுட்டு, பவளமல்லியும் வீட்டில் பூத்தது தான், மாலை கட்டி கோக்கணும்னு ஆசை. கொஞ்சம் பொறுமை டைமும் இல்லாததுனால எப்பவுமே அப்படியே போட்டுருவேன். இன்றைக்கி நாத்தனார் பொண்ணு வந்ததுனால அவகிட்ட மாலை கட்டி தர சொல்லி மாலை கோத்து சாமிக்கு போட்டாச்சு. சமையலுக்கு நீர்பூசணி சாம்பார், வாழைக்காய் பருப்பெல்லாம் பொடி அரைச்சி போட்டு வாழைக்காய் பொடி மாசம், ரவா பாயாசம், மெதுவடை, அவரைக்காய் பொரியல், நீர்பூசணியில் தயிர் பச்சடி, அப்புறம் உப்பு பருப்பு கடையல், தக்காளி ரசம், அப்பளமும் செஞ்சுருந்தேன். ஆனால் படையலுக்கு அப்பளம் புரட்டாசி மாதம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால அது சாப்பிடும் போது வச்சுக்கிட்டோம். 3வது வாரமும் நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.